ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறோம்? சிக்கன் வடை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறது 1/4 கிலோ துவரம் பருப்பு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 1/4 கிலோ சிக்கன் ഞാൻ மஞ்சள் தூள் சால்ட் எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கிறோம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். 1 ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பு வந்துட்டு துவரம் பருப்பு வந்துட்டு மிக்சியில போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், தேவைக்கு சால்ட் போடுறோம். ஏன்னா சிக்கன்ல ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கு, அதனால நம்ம இந்த இதுக்கு மாத்திரம் தேவையான சால்ட் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சின்ன சின்னதா இது பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், அந்த சோம்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு மொத்தமா நம்ம மிக்ஸ் பண்றோம். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கனும் சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ഗ്യാസിൽ സ്റ്റൗവിൽ ഞാൻ പാൻ വെച്ചിട്ട് അതിൽ ഓയിൽ ஊற்றி அது கொஞ்சம் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடை மாதிரி தட்டி அதுக்குள்ள போடுறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஒரு வெரைட்டி டேஸ்டா இருக்கும். நம்ம பருப்பு மாத்திரம் வச்சு செய்யறதோட இது சிக்கனும் போட்டு செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃப்ளேமிலே வச்சு நம்ம பண்ணணும். சைடு ஃப்ரை ஆயிடுச்சு, திருப்பி போட்டு அந்த சைடு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆகும்போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அந்த சிக்கன் ஃப்ரை நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சிக்கனும் பருப்பும் சேர்ந்து வருது, ரொம்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும்.